ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயத்தின் பெருமை. அதாவது எல்லா கதையுமே மகாவிஷ்ணு தாயாருக்கு சொல்றதா அமையறது. அப்போ பிரதிஷ்டானபுரம் அப்படின்ற இடத்துல ஞானஸ்ருதி அப்படின்ற பெயர் கொண்ட ராஜா வாழ்ந்துட்டு இருக்கார். பெருமாள் தாயார்கிட்ட இந்த கதையை சொல்றார். பூவுலகுல எல்லா மக்களுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் அவ்வளோ நல்லது செஞ்சுட்டு இருக்காமா. சூரியனோட பிரகாசமான ஒளிக்கு ஒப்பாக அவனோட பெருமை விளங்கியதுமா. ஒவ்வொரு நாளும் அவன் செய்த யஞங்கள்ல இருந்து கிளம்பின புகையினால நந்தவனத்துல இருந்த கற்பக மரம் அரசனோட குடத்திறனை பார்த்து நாணமடைஞ்சதுமா. அவ்வளவு தான தர்மம் செஞ்சாருமா. யஞங்கள் யாகங்கள் இதெல்லாம் செஞ்சாரு. தேவதைகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதாவது எல்லா தானமும் செஞ்சுட்டு வந்தாருமா. தர்ம பிரசாரம் அங்க நடந்துட்டு வந்தது. கொடை குணம் தவம் யஞம் ஆட்சி செய்த முறை எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. அதனால மகிழ்ச்சி அடைந்த ஸ்வர்க்கத்துல இருந்த தேவதைக அவரை பார்த்து வரம் கொடுக்கறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. அவங்க தாமர தண்டு போன்று ஒளி பொருந்திய அன்னப்பறவைகளின் வடிவம் தாங்கி சிறகுகளை அசைத்து கொண்டே வராங்க. ஆகாய வழியாக வராங்க. அப்ப வரும்போது பரத்வாசர்ன்ற பறவை மட்டும் முன்னாடி போறாரு. அப்ப எல்லா அன்னப்பறவைகளையும் சொல்றாங்க, நீங்க முன்னாடி போகாதீங்க. ஏன்னா ஞானஸ்ருதியோட பெருமையனோட ஒளி முன்னாடி இருக்கு. அது நம்மள எரிச்சிட போகுது. நீங்க மெதுவா போங்கோன்னு உடனே அவர் சொல்றாரு. பரத்வாசர்ன்ற அன்னப்பறவை அதாவது ரைக்வரை காட்டிலும் தேஜஸ்வியா இந்த ஞானஸ்ருதி அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுக்கும் ஞானஸ்ருதி இத தன் அரண்மனையில இருந்து கேக்குறாரு. கேட்டதுமே அவர் தன்னுடைய தேர் பாகனை கூப்பிட்டு, நீ போய் அந்த ரைக்வர் இருக்கிற இடத்துக்கு போய் அவரை இங்க அழைச்சிட்டு வாமா அப்படின்னு சொல்றாரு. ரைக்வரும் கிளம்புறாரு. காசி கயா முதலியவை வழியாக அவர் துவாரகை இது வழியாக போய் கடைசியா காஷ்மீரம்ன்ற நகரத்தை அவர் அடையறாரு. அந்த காஷ்மீர நகரத்தை அடைஞ்சா அங்க மாணிக்கேசன் அப்படின்ற ராஜா ஆட்சி செஞ்சுட்டு வராரு. அந்த மாணிக்கேசர் ஆட்சி செஞ்சதுனால அங்க இருக்க சிவபெருமானுக்கு மாணிக்கேஸ்வரர் அப்படின்ற பெயர் ஏற்பட்டது. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு வெளியில ரைக்வர் ஒரு வண்டி மேல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இவரை பார்த்து தேரோட்டி இவர்தான் ரைக்வர் அப்படின்றத கண்டுபிடிச்சு, அந்தணரே, தாங்கள் இந்த இடத்தில் வசிக்கிறீர்கள். தங்களுடைய முழு பெயர் என்ன? தாங்களோ எப்பொழுதும் இஷ்டப்படி சஞ்சரிப்பவர். அப்படி இருக்க நீங்க எதுக்காக இங்க தங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேள்வியும் கேக்குறாரு. சாரதியோட இன்மையான குரலை கேட்டு ஆனந்தத்துல முழுகிய மகாத்மா ரைக்வர் அவரிடம் பதில் சொல்றாரு. நான் எல்லா விருப்பங்களையும் அடைய பெற்றவன்பா. எந்த பொருளும் எனக்கு தேவையே இல்லப்பா. யாரும் என் மனத்துக்கு இஷ்டப்படி இதுவரையும் பணிவிடை செய்யறதே கிடையாது. அது செய்யவும் முடியாதுன்னு சொல்றாரு. இத கேட்டுட்டு இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் தன்னுடைய ராஜாவான ஞானேஸ்வரன் கிட்ட இவர் போய் சொல்றாரு. அவரும் இத கேட்டுட்டு, ஆஹா, இப்படியா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்ம ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தக்கபடி அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு இந்த ராஜா நினைச்சாரு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, ரெக்வருக்கு கண்டிப்பா நம்ம மரியாதை செய்யணும்னு சொல்லிட்டு 2 கோவேரி கழுதைகள் பூட்டிய வண்டியையும் முத்து மாலைகள் குதிரைகள் சிறந்த ஆடைகள் 1000 பசுக்கள் எல்லாத்தையும் தன்னோட எடுத்துட்டு போய் ரைக்வரை காணணும் அப்படின்னு அவர் இடத்துக்கு போய் அந்த இடத்துல அவரை சேவிச்சு அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவர் திருவடியில விழறாரு. அப்புறம் உடனே அவர் சொல்றாரு, ரைக்வர் இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்ல, நீங்களே எடுத்துட்டு போங்கன்றார். உடனே அவர் திருவடியை பணிஞ்சு, உங்களுக்கு எப்படி இந்த மாதிரியான தேஜஸ் கிடைச்சது அதை எனக்கு சொல்லுங்களேன்னு உடனே நான் 6வது அத்தியாயம் கீதைய பலதுரை ஜபம் செஞ்சேன். அந்தோடைய தேஜஸின் காரணமாலதான் எனக்கு இத மாதிரி ஒரு புகழ் ஏற்பட்டதுன்னு உடனே எனக்கு நீங்க அதை உபதேசம் செய்வீங்களான்னு கேட்ட உடனே அவரும் உபதேசம் இவருக்கு செய்யவே இவரும் அந்த உபதேசத்தை கேட்டு தானும் பல முறை 6வது அத்தியாயத்தை சொல்லி அவரும் முக்தி அடைஞ்சார். இதுவே 6வது அத்தியாயத்தின் பெருமை. இதே மாதிரி நம்மளும் 6வது அத்தியாயத்தை சொல்லி பகவானோட திருவடியை அடையணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.